Hi friends, my name is Suresh. நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் இன் Kaashiv Reviews. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் இருக்க திருநெல்வேலி, நான் படித்த ஊருங்க திருநெல்வேலிங்க. அங்கேருந்து நம்ம சுரேஷ் வந்திருந்தாருங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2022 பாஸ் அவுட். ஸோ நாசரேத் மர்கோஷியஸ் காலேஜை சேர்ந்து நம்மளுடைய சுரேஷுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்லம். நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் படிச்சிங்க, ப்ராஜெக்ட் பண்ணிங்க, ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிங்க, இன்டர்னாக என் கூட இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. ஸோ சத்தியமாக சொல்கிறேங்க, லைக் நம்ம ஊர் பக்கம் நாங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் வந்து எத்தனை பேர் தம்பி இவ்வளோ தூரம் வருவாங்க, வந்து இங்கே படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒரு பிடிப்பு தம்பி, நம்ம ஏதாவது சாதிப்பண்டான்ட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி நீ சாதிச்சு காமிச்சிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து நான் உன்னை வாழ்த்துறேங்க. குறி தவறினாலும் உன் முயற்சி கண்டிப்பாக உனது அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ ஜெயிச்சு காமிச்சிருக்க தம்பி, வாழ்த்துறேன் மனசார. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சார் நம்ம கூட வந்து சுரேஷ் இருக்காருங்க. சுரேஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்திருக்காருங்க. வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகியிருக்காருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சுரேஷ், ஆக்சுவலாக வந்து உங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் முதல்ல எந்த காலேஜுங்க தம்பி நீங்கள்? நாசரேத் மெகாசிஸ் காலேஜ். சரி, ஓகே. அது எங்கே இருக்குது ஆக்சுவலாக? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. நாசரேத்தில் இருக்கோ? ஆமாம் சார், நாசரேத்தில் அங்கே இருக்காங்க. ஓகே, சரி ஓகே தம்பி. ஆக்சுவலாக வந்து அது எப்படி தம்பி நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து நம்ம படிக்கணும், வேலை தேடணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுன்ட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சுங்க தம்பி? சார் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு தான். சரி. ஆனால் எனக்கு சுத்தமாக கோடிங் நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஃபைனல் இயரால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி, நிறைய பேர் சொல்கிறது என்ன சார், மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஐடிக்குள்ளே வர முடியாதுன்றாங்களா, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நானே 12th முடிச்சு 1 year டிப்ளமோ தான் படித்தேன். சரி. அதுக்கப்புறம் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஆனால் அங்கேயோ கொரோனா அப்படி இப்படின்னு போயிருச்சு. ஆனால் இங்கே வந்தால் ஃபுல்லாக .NET என்னன்னே தெரியாது எனக்கு. அதில் சிலபுள்ள இருக்கும், ஆனால் என்னன்னே தெரியாது. இங்கே வந்தால் .NET இவ்வளோ இருக்குது, பேக்கெண்ட் இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்து ஐடிக்குள்ளே போயிடலான்றீங்களா? கண்டிப்பாக சார். எதுவுமே டிகிரி எதுவுமே பார்க்குறது இல்லை, ஸ்கில்லு தான் பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து தம்பி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காருங்க. அந்த கம்பெனிலேருந்து என்னை வந்து பார்க்கறதுக்காக வந்தாருங்க. வந்ததில் தான் இந்த ஒரு மீட்டிங் நான் கொடுத்துட்ருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இங்கிலீஷ் வராதுங்க, இது இல்லாமல் வந்து டீப் சவுத்துங்க. அங்கிறதுலாம் வந்து படிக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. படித்து ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம கனவை அடையணுங்க, குடும்ப பாரத்தை ஏற்றுக்கணுங்க, லைஃப்பில் ஜெயிக்கணுன்ற ஒரு துடிப்பு எல்லாருக்கும் வராதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்கும்போது வருன்ற நம்பிக்கையோடு நான் இதை முடிக்கிறேங்க. நன்றி, தேங்க்யூ. என்னோட நேம் வந்து சுரேஷ். நான் திருநெல்வேலியில் இருந்து வரேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். 2022 பாஸ் அவுட். காலேஜ் முடிச்சு சாரை வந்து இங்கே மீட் பண்ணதுக்கப்புறம் சார் நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. சார் மூலமாக நிறைய புது புது டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் சார் சொல்லி வந்து நிறைய மோட்டிவேஷனாலும் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஃபேமிலி ரொம்ப தேங்க்யூ. கம்யூனிகேஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். சரி, ஆன்சர் தான் வேணும் அப்படின்னாங்க. ஒரு பேப்பருக்கு வந்து கொஸ்டின் அதிலே எதோ சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நான் கோடிங்கும் அப்படியே சேர்த்து எழுதி வச்சுட்டேன். ஓகே, நான் அடுத்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால ப்ராஜெக்ட் பண்ணல இருந்து எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, நான் சொன்னேன் எனக்கு கம்ப்ளீட் பண்ணல, 2 அரியர் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸ்கில் இருக்கு, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்.